வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்கள் டூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மங்கா பேர் பம்கின் நைட். இதோட ஆத்தர் பேர் ஒகாசனோ மசாயா அண்ட் ஆர்டிஸ்ட் தனிகுஷி செய்மா. மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க மேலே ஜஸ்டிஸ்க்காக ரிவெஞ்ச் எடுக்க பம்கின் மாஸ்க் அணிகிற பொண்ணோட கதை தான் இது. வாங்க மங்காக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணோட கழுத்தை பாதி அறுத்து ஒரு ஆளோட தவடாவை உடைச்சி இன்னொரு ஆளோட வயிற்றுக்குள்ளே ராடை விட்டு குடலை வெளியில் தொங்க விட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ரத்தம் தெரிச்ச பம்கின் மாஸ்க் போட்டுட்டு இருக்க உருவம் சிரிச்சிட்டே இருக்கு. இந்த பம்கின் மாஸ்க் போட்ட உருவம் அதோட வழியில் வந்த டாக்டர்ஸ், நர்சஸ், கம்பவுண்டர்ஸ், பேஷண்ட்ஸ்னு எல்லாரையும் ரொம்ப கோரமாக கொலை பண்ணியிருக்கு. ஒரு பொண்ணு ட்விட்டரில் ட்வீட்ஸ் பார்த்துட்டு இருக்க நாய்க்கு பிக் மாஸ்க் போட்ட காஸ்பிளேவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்போது அவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னதுன்னு பார்த்தா பம்கின் நைட் ஆஸ் ஃபாலோட் யூன்னு வந்திருக்கு. பம்கின் நைட்டா? யார் அது? புதுசாக இருக்கேன். சரி, எப்படி இருப்பான்னு பார்ப்போன்னு ப்ரொஃபைல் பிக்கை பார்க்குறா. அந்த ப்ரொஃபைல் பிக்கில் ஒரு பொண்ணு பம்கின் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு ஒரே சிரிப்பாக வருது. ப்ரொஃபைல் பிக் செம்மையாக இருக்குது. ஆலோன்னு வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. ஆனால் இவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கா போலேன்னு கலாச்சிட்டு இருக்கா. இவனை ஃபாலோ பண்ணால் ஃபன்னாக இருக்கும்னு ஃபாலோ பேக் பண்ணுறா. உடனே இன்னொரு நோட்டிஃபிகேஷன், பம்கின் நைட் சென்ட் யுவர் டிஎம் அப்படின்னு. அதுக்குள்ளேயேவா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே, என்னவா இருக்கும்? ஒருவேளை ஒரு பையன் பொண்ணு போல் ஃபேக் அக்கௌண்ட்டில் பேச ட்ரை பண்ணுறானா? லைட்டாக பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அசுமி நக்கட்டானி டைம் டு டை அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்ததும் டைம் டு டையா? என்னது இது? அவனுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? என்ன நடக்குது இங்கே? யார் இந்த பம்கின் நைட்டுன்னு அந்த பொண்ணு அசுமி பயத்தில் குழம்பியிருக்கா. திடீர்னு யாரோ வந்து பெல்லடிக்க அந்த சத்தம் ஆல்ரெடி பயத்தில் இருக்கவளை இன்னும் பயமுறுத்துது. வீடே அமைதியாக இருக்க. பெல்லோட சத்தம் வீடு ஃபுல்லாக எக்கோ அடிக்குது. யாராக இருக்கும்? அவன் தான் என்னை கொல்ல வந்துட்டானா? இல்லை, அவனாக இருக்கக்கூடாதுன்னு மனசில் நினச்சிக்கிறா. மறுபடியும் பெல் அடிக்கிறாங்க. அந்த சத்தம் பயத்தை இன்னும் அதிகமாக்குது. யார் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க? அம்மா அப்பா வர வீட்டில் இல்லை, எப்போ வருவாங்களோன்னு அவள் இருக்க. விண்டோவை பார்த்ததும் ஐடியா வர விண்டோ வழியாக பார்க்கலான்னு போகிறான். எட்டி பார்க்குறா. அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. கூடவே கராஜோட ரூஃப் அங்கே நிற்கிற ஆளோட ஃபேஸை மறைச்சிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு ஆங்கிள் மாற்றி பார்க்க வந்திருக்க ஆள் கையில் ஏதோ வச்சிருக்கிறத கவனிக்கிறா. அது ஒரு பார்சல். அதை பார்த்த பிறகுதான், எப்பா டெலிவரி மேன் தானா, எனக்கு உயிரே போயிடுச்சுன்னு ரிலீஃப் ஆகுறா. இதோ வந்துட்டே இருக்கேன்னு படிக்கட்டில் இறங்கி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ண உடனே டெலிவரி ஆள் அவன் மேலே வந்து விழுறான். ஏய் இரியா, என்ன நினச்சிட்டு இருக்கன்னு அவனை பிடிச்சி கத்திட்டு இருக்க. அப்போ என்னது இது ஒரே ஸ்டிக்கியாக இருக்குன்னு பின்னாடி பார்க்க கையெல்லாம் ரத்தமாக இருக்க. டெலிவரி மேனோட தலை பின்னாடி பெரிய ஓட்டம் இருக்குது. ஷாக் ஆன அவனை அப்படியே விட அவன் கீழே விழுந்த ஃபோர்ஸில் அவன் கால் மேலெலாம் ரத்தம் தெரிக்குது. செத்துப்போன டெலிவரி மேனை பார்த்து அவள் பதட்டத்தில் மூச்சை இழுத்து விட வீட்டு வாசலில் யாரோ இருக்கிறத கவனிக்கிறா. பம்கின் மாஸ்க் போட்ட உருவம் கையில் கத்தியோட அவளையும் முறைச்சி பார்த்துட்டு அவளை நோக்கி வருது. அதை பார்த்ததும் அசுமி வரைச்சி போக பம்கின் மாஸ்க் போட்டவன் சிரிச்சிட்டே கையில் இருக்க கத்தியை வச்சு அவளை குத்த வர அசுமி பயத்தில் கத்திட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்த ரொம்ப கஷ்டப்படுறா. ஒரு வழியாக க்ளோஸ் பண்ண லாக் பண்ணிடுறா. பம்கின் மாஸ்க் போட்டவனுக்கோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அசுமிக்கு பயங்கரமாக மூச்சு வாங்க. அது அவன் தான் என்னை கொல்றதுக்கு வந்துட்டான். எனக்கு சாக விருப்பம் இல்லை, என்ன பண்ணுறது? இங்கேருந்து எப்படியாவது நான் வெளியில் போகணும். ஃபோன் இருக்குது, யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கால் பண்ண முடியாது. யாருக்கு பண்ணுறது அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்க. போலீஸ்க்கு பண்ணலான்னு டயல் பண்ண போகிறா. ஆனால் அவளுக்கு அப்போ கால் வருது. யாருன்னு பார்த்தா கசியா. ரிலீஃபில் காலை உடனே அட்டன் பண்ணி, கசியா தயவு செஞ்சு என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றுன்னு கதறா. ஆனால் அவள் சொன்னதை எதுவும் கேட்காம ஃபோனில் பேசுகிற கசியா நாவுக்கு எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்கிறான். என்ன சொல்கிற நீன்னு அசுமி ஷாக்காக. ஃபோனில் கசியா, மறந்துட்டியா நீ? நாவுக்கு கிரினோ ஜூனியர் ஹை ஸ்கூலில் நம்ம கிளாஸ்மேட்டாக இருந்தவ மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஆனால் அவள் இன்றைக்கி காலையில் நர்ஸ் பேஷண்ட் எல்லாரையும் கொண்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்கிறான். அதை கேட்டதும் வாய்ப்பே இல்லைன்னு அசுமி கத்த, நான் போய் சொல்லலை, நீ வேணும்னா டிவியை பாரு, உனக்கே தெரியும்னு கசியா சொல்கிறான். அந்த கேப்பில் ஜன்னல் வழியாக பம்கின் நைட் உள்ளே வந்து அசுமி பின்னாடி நிற்கிறான்.
ஜூனியர் ஐயில் நம்ம புள்ளி பண்ண நாவோக்கோ கிரினோ தப்பிச்சிட்டான்னு கசுயா ஃபோனில் கத்த, அந்த பம்கின் நைட் கையில் வச்சிருந்த கத்தியை எடுத்து அசுமியோட முதுகுலியை இறக்கி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சிரிக்கிறான். பெயினை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அசுமி கண்ணிலிருந்து தண்ணி வர, இறக்குன கத்தியை பம்கின் நைட் வேகமாக எடுத்ததும் அசுமி கீழே விழுந்து வலியில் துடிக்கிறா. பம்கின் நைட்டும் கத்தியை ஸ்டைலாக திருப்பி அதுக்கு பின்னாடி இருக்க ஷார்ப்பான ஸ்கூப்பை வச்சு அசுமி கிட்ட பயம் காட்டுறான். வலியிலையும் பயத்துலையும் அசுமி கதறிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏய் அசுமி எங்கே போனேன்னு கசியா ஃபோனில் கத்திட்டு இருக்கான். நாவுக்கோ தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு அசுமி கெஞ்ச, பம்கின் நைட் அவளையே பார்த்துட்டு அந்த ஸ்கூப்பை வச்சு வேகமாக அசுமி மூஞ்சிலே ஒரு கோடு போட, ஒரு கண்ணு மண்டை ஓட்டில் மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்க, இன்னொரு கண்ணு அந்த ஸ்கூப்பில் இருக்குது. அசுமி என்னதான் அங்கே நடக்குதுன்னு கசியா ஃபோனில் கத்திட்டு இருக்கான். என்னை விட்டுடு வேணாம் ப்ளீஸ்னு அசுமி வீட்டை விட்டு ரோடுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட ஓட, அவள் பின்னாடி வர பம்கின் நைட் அதாவது நாவோக்கோ கிட்ட இருக்க அசுமியோட ஃபோனில், அசுமி என்ன நடக்குது சொல்லி தொலைன்னு கசியா கத்திட்டு இருக்கான். தொங்கிட்டு இருக்க கண்ணை கையில் பிடிச்சிட்டு கண்ணு தெரியாமல் என்னை விட்டு தள்ளி ஏறின அசுமியோட ஃபோனை வச்சுட்டு இருக்க நாவோக்கோ பொறுமையாக நின்று அவளை பார்த்துட்டு இருக்கா. ஸ்ட்ரீட்டில் ஓடிட்டு இருந்தவ மெயின் ரோட் பக்கம் போக நாவோக்கோ சிரிக்கிறா. மெயின் ரோடுக்கு வந்தவ வண்டி சத்தம்லாம் கேட்டு என்ன நடக்குதுன்னே புரியாமல் நடு ரோட்டில் நிற்க, அந்த பக்கம் ஒரு லாரி வேகமாக அவளை தள்ளி போக சொல்லி ஹார்ன் அடிச்சுட்டே வருது. அசுமி ஒன்றும் புரியாமல் சில மாதிரி நிற்க, லாரி வந்த வேகத்துக்கு அவளை ஏற்றிடுது. லாரியோட டயருக்கு நடுவில் மாட்டிக்கின அசுமி துண்டு துண்டாக பிரிஞ்சு போகிறா. நடந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் அங்கே வர, யாரையோ ஏற்றிட்டாங்க, லாரியோட ரியர் வீல்ஸ்க்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கா. திடீர்னு லாரி முன்னாடி இவ வந்துட்டா. நல்ல வேளை உயிருக்கு ஊசலாடாமல் இறந்துட்டா. சாவுலேயே இது மோசமான சாவுன்னு எல்லாம் பேசிக்க, நாவோக்கோ அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கா. அசுமி தயவு செஞ்சு பேசு, என்ன சத்தம் அதுன்னு ஃபோனில் கசியா கேட்க, அதுக்கு ரிப்ளேவா அசுமியோட கதையா முடிஞ்சதுன்னு நாவோக்கோ சொல்கிறா. கசியாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. அவள் செத்துட்டா, அடுத்தது நீதான்னு சொல்லிட்டு நாவோக்கோ காலை கட் பண்ணிடுறா. அசுமியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவளோட ஃபியூனரலுக்கு வந்து அவளுக்கு இறுதி மரியாதையை செய்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தராக வந்து அவங்க கண்டோலசன்ஸை சொல்லிட்டு இருக்க, வெளியில் இருக்க கசியா அசுமிக்கு பண்ண கால் லாகையே பார்த்துட்டு இருக்கான். அவன் தனியாக வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அவன்கிட்ட பேச வராங்க. நீ தானே அவள் கூட கடைசியாக பேசின, போலீஸ்கிட்ட இன்னும் நீ பேசலை போலன்னு அவங்க 2 பேரும் கேட்க, அரட்டா சக்கி நீங்களான்னு கசியா சொல்கிறான். அவள் பின்னாடி இருந்து நீ போலீஸ்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வராமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். நருட்டோ நீயான்னு கசியா கேட்க, நம்மளாம் ஒன்றா இருந்த ரொம்ப நாள் ஆச்சுல, திரும்பி ஜூனியர் ஐயோட ஞாபகம்லாம் எனக்கு வருதுன்னு நருட்டோ சொல்கிறான். இந்த சாப்டரை முடிச்சிருப்பாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.